அம்மா என்ன டாடி இது காலங்காத்தால பியானோ கிட்ட உட்காந்துட்டீங்க ஆபீஸ்க்கு போல? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜானுக்கு உங்களுக்கு என்ன டாடி சம்பந்தம்? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற 30 பேர்ல 25 பேர் முஸ்லீம் சகோதரர்கள். சோ ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். அதனால மத்தியானம் வரைக்கும் இதை வாசிக்கலான்னு. வாசிக்கலாமே, நல்லாவே வாசிக்கலாம். வாசிச்சுட்டாலும் அம்மா என்னடா நம்ம பிளான்லாம் கெட்டு போச்சு. ஏ அப்பாவுக்கு ஆபீஸ் லீவா? ஐயோ பிரியா வந்துட்டா. பிரியா வந்தா நீங்களும் சேர்ந்து அவஸ்தைப்படுங்க. அப்புறம் என்ன, சூடா காப்பி போட்டு பக்கத்துல நின்னு கொடுத்துட்டே இருங்க. மத்தியானம் வரைக்கும் வாசிக்க போறாராம். அப்படியா சொன்னாரு? இது அப்படி வாங்க கூட. என்னங்க என்னங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவாமே? ஆமா. இதை ஏன் நேத்து என்கிட்ட சொல்லல? சொல்லி என்ன பண்ணிருப்பீங்களா? இல்ல வீட்ல இருக்கீங்களா, கறிகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பேன். இப்ப வாங்கிட்டு வந்து செஞ்சு போட. முத்தப்ப வேற லீவ் போட்டுட்டா ராஜா நீ. ஐயோ டிவில ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு, நான் போக மாட்டேன். சுத்தி வளைச்சு என்ன மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிச்சிடுவேன். எதிர்த்து விட்டு மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் ஏதா மார்க்கெட்டுக்கு போவாரு. விவஸ்தை கெட்டவன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே. சரி குடிச்சிட்டு போறேன். ஐயோ சீக்கிரம் போங்க, ரொம்ப லேட் ஆயிடும். ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு போறேன். ஆபீஸ்க்கு போறீங்க, இதுவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் இப்படியே தான் போவாரு. அதான் விவஸ்தை கெட்டவன்னு சொல்லிட்டேனே, அவன் இப்படியும் போவான் இது இல்லாமையும் போவான் பையங்கடி. இந்தாப்பா. ராஜா பக்கத்துல வந்திருக்கேன். ஆமா. என் கூட வா. எதுக்கு? பேசாம கார்ல ஏறு. நான் யார் தெரியுமில்ல? தெரியும். வா சீக்கிரம் வந்து உட்கார். எத்தனை நாள் அந்த பழக்கம்? அப்பப்ப கடிப்பேன். நான் அதை சொல்லல, ராஜாவுக்கு உனக்கு எவ்வளவு நாள் அந்த பழக்கம்னு கேட்டேன். 2-3 வருஷமா. எந்த காலேஜ்? மெடிக்கல் காலேஜ். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்டல்ல. ஐ மீன் நான் ஹாஸ்டல்ல, அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டியா? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என் கண்ணில் மண்ணை தூவ பார்த்தாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி? மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம். மார்க்கெட் போன அப்பா திரும்பி வர போறாரு. இவ்வளவு அந்த நேரத்துல வந்து நிக்க போறா. சுத்தம் இங்க போய் தொலைஞ்சாலோ. டே நல்ல வார்த்தையா பேசுடா. பாவம் எங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன அவசப்படுறாளோ. ஐயோ அது வேண்டாங்க, அழுகி இருக்கு. அப்படியா? அப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா பார்த்து நீ எட. சரி. இந்த குடமிளகா என்னப்பா விலை? 4 ரூபாமா. இந்த கூடையில இருக்கிற மிளகா மொத்தம் என்ன விலைன்னு கேட்கல, 1 கிலோ மிளகா என்ன விலைன்னு தான் கேக்குறேன். அதாம்மா 4 ரூபாங்கிறோம்ல. ஊர் பூரா 2 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னடா 4 ரூபாங்கறியே? ரொம்ப அநியாயம். நீங்க வாங்க வேற கடைக்கு ஆமாமா போலாம். கோச்சிக்காதீங்க, 3 ரூபாய்க்கே போடுறேன். சரி சரி 2 கிலோ போடு. கொஞ்சம் இரு, அது கீழே வை. என்னப்பா இது? இந்தா இப்ப எடை போடு. பரவாயில்லையே, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருக்கியே. வேற என்னங்க வாங்கணும்? என்ன வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வாங்கிக்க. என்ன வாங்கணும்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. என்ன விரட்டதுலயே குறியா இருந்தாங்க. அம்மா இந்த மார்க்கெட் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லாம் இந்த ரகுராமனால வந்த வேணா. யார் இந்த ரகுராமன்? அவன் ஒரு பேமானி எதிர்த்து வீட்டுல குடியிருக்கிறான். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரகுராமன், நீங்க இப்பதான் மார்க்கெட் வந்தீங்களா? நானே வந்துட்டேனே. அம்மா யார் இந்த பொண்ணு? அது வந்து வேண்டிய பொண்ணு. வரேன் வா. யார் இந்த பொண்ணு? செட்டப்பா இருக்குமோ? அதிர்ஷ்டக்கார பையன். நமக்கு தான் ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.